இன்றைய முக்கிய செய்திகள். கனிம வள வரியை 2005ஆம் ஆண்டிலிருந்து மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும். தவணை முறையில் மத்திய அரசிடம் வசூலிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. அதானியின் நலன்களை பேணுவதில் மின்னல் வேக செயல்பாடு. ஏகபோகத்தை பாதுகாக்க மோடி உதவி என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சுதந்திர தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாட்டுக்கு கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு. மருத்துவக் கல்லூரி மாணவிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள். கவனத்தை ஈர்க்காமல் பணிபுரியுமாறு அறிவுறுத்தல் வழங்கியதால் சர்ச்சை. வணக்கம். கனிம வளங்கள் மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கே உள்ளதாக ஏற்கனவே தீர்ப்பளித்திருந்த உச்சநீதிமன்றம் கனிம வள ராயல்டி தொகையை மத்திய அரசிடமிருந்து முன்தேதியிட்டு வசூலிக்க மாநில அரசுகளுக்கு இன்று அனுமதி வழங்கியுள்ளது. கனிம வளங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என உத்தரவிடக் கோரி சுரங்க நிறுவனங்கள் மற்றும் குத்தகைதாரர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு DY சந்திரசூட் தலைமையிலான 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கனிம வளங்களுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கே அதிகாரம் உள்ளது என கடந்த மாதம் 25ஆம் தேதி தீர்ப்பளித்தது. தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பும் நீதிபதி திருமதி நாகரத்னா மாறுபட்ட தீர்ப்பும் வழங்கினார். மத்திய அரசு தரும் ராயல்டி என்பது வேறு, மாநிலங்களின் வரி விதிக்கும் அதிகாரம் என்பது வேறு என தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். கனிம வளங்களுக்கான மத்திய அரசிடம் இருந்து மாநிலங்கள் பெறுகின்ற ராயல்டி தொகையை வரியாக கருத முடியாது என்றும், நிலம் என குறிப்பிட்டாலே கனிம வளம் உள்ள நிலத்தை சேர்த்துதான் குறிக்கும் என்பதால் வரி விதிக்கும் உரிமை மாநில அரசுக்கே உள்ளதாகவும் 9 நீதிபதிகளில் 8 நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பளித்தனர். இந்த உத்தரவு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறதா அல்லது முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா வேண்டுகோள் விடுத்தார். அதனை ஏற்றுக்கொண்டு இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் வரி விதிக்கும் அதிகாரத்தை இனிவரும் காலங்களில் செயல்படுத்த வேண்டும் என மத்திய அரசு விடுத்த வேண்டுகோளை நிராகரித்தனர். முன்தேதியிட்டுதான் அதனை செயல்படுத்த வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதிகள் 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கனிம வளங்களுக்கு குத்தகைதாரர்களிடம் மத்திய அரசு வசூலித்த வரி மற்றும் ராயல்டி தொகையை மாநில அரசுகள் பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கினர். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 12 ஆண்டுகளுக்கு தவணை முறையில் நிலுவைத் தொகையை மாநில அரசுகள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். நண்பர் அதானியின் நலன்களை பேணுவதில் மின்னல் வேகத்தில் பிரதமர் திரு மோடி செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யும் அதானி குழுமம் ஜார்க்கண்டில் உள்ள நிறுவனம் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து வங்கதேசத்திற்கு விற்பனை செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. வங்கதேசத்தில் மக்கள் புரட்சி வெடித்து அரசியல் நிலையற்ற தன்மை நிலவி வரும் நிலையில் அங்கு மின்சாரத்தை விற்பனை செய்வதில் அதானி நிறுவனத்திற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கதேசத்திற்கு அனுப்ப வேண்டிய மின்சாரத்தை அதானி நிறுவனம் இந்தியாவிலேயே விற்பனை செய்ய மின்திட்ட விதிகளில் மத்திய அரசு திருத்தம் செய்துள்ளது. இது தொடர்பான ஆணையை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் மத்திய அரசின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சித்துள்ளார். டெம்போவாலா என அதானியை மறைமுகமாக குறிப்பிட்டுள்ள அவர், தம்மை கடவுளாக கருதி கொள்ளும் பிரதமர் திரு மோடி தமக்கு பிரியமானவரின் நலன்களை பேணுவதில் மின்னல் வேகத்தில் செயல்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் திரு ஜெயராம் ரமேஷ் விடுத்துள்ள மற்றொரு பதிவில், குஜராத்தில் அதானி போர்ட்ஸ் நிறுவனத்தின் ஏகபோகத்தை பாதுகாக்க அம்மாநில பாஜக அரசு பாடுபடுவது குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தனியார் துறைமுகங்களை கட்டுதல், பராமரித்தல், ஒப்படைத்தல் அடிப்படையில் 30 ஆண்டுகள் பயன்படுத்த குஜராத் அரசு சலுகை வழங்கி வரும் நிலையில் இந்த சலுகையை 75 ஆண்டுகளாக நீட்டிக்க அதானி துறைமுக நிறுவனம் குஜராத் கடல் வாரியத்திடம் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். வருவாயை கருத்தில் கொண்டு புதிய டெண்டர் விண்ணப்பங்களை வரவேற்க வேண்டும் அல்லது அதானி நிறுவனத்திடம் கூடுதல் தொகையை வசூலிக்க வேண்டுமென குஜராத் கடல் வாரியம் பரிந்துரைத்ததை டெம்போவாலா கட்டாயப்படுத்தி மாற்றிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய டெண்டர்கள் கோரப்படாமல், கட்டணத் தொகையும் அதிகரிக்கப்படாமல் அதானி நிறுவனத்தின் சலுகை காலத்தை நீட்டித்து குஜராத் முதலமைச்சர் உள்பட அனைவரும் விரைந்து ஒப்புதல் வழங்கியுள்ளதாக திரு ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். அதானி நிறுவனத்தின் ஏகபோகத்தை பாதுகாக்க குஜராத் அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் அம்மாநில அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அது குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. சுதந்திர நாளில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆளுநர் திரு ஆர்.என். ரவியின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை அறிவித்துள்ளன. இந்நிலையில் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் திமுக சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். ஆளுநராக திரு ஆர்.என். ரவி பதவியேற்ற நாளிலிருந்தே தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே அவரது செயல்பாடுகள் இருப்பதால் அவர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவிப்பார் என்று திரு ஆர்.எஸ். பாரதி கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஆளுநர் மாளிகையின் தேநீர் விருந்தை அரசு புறக்கணிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்ததை அடுத்து ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஆளுநரின் தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. அஸ்ஸாம் மருத்துவக் கல்லூரியில் பெண் மருத்துவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் சர்ச்சை வெடித்துள்ளது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவம் பயின்ற பெண் மருத்துவர் கடந்த 8ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு உதவியாக பணியாற்றிய சமூக சேவகர் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி நாடு முழுவதும் உள்ள பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்ததை அடுத்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பெண் மருத்துவர் படுகொலை எதிரொலியாக அஸ்ஸாம் மருத்துவக் கல்லூரி ஒன்று அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க பெண் மருத்துவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கவுஹாத்தியில் உள்ள சில்சர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் பெண் மருத்துவர்கள், மாணவிகள் மற்றும் பணியாளர்கள் முடிந்தவரை தனியாக இருக்கும் சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் இரவில் விடுதிகள் அல்லது தங்குமறைகளை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் மங்கலான வெளிச்சம் உள்ள மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் பெண் மருத்துவர்கள் மற்றும் மாணவிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. அந்நியர்கள் அல்லது சந்தேகத்திற்கிடமான நபர்களுடன் பழகுவதை முற்றிலுமாக தவிர்க்குமாறும் ஆலோசனை கூறியுள்ள மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உடை மற்றும் நடவடிக்கைகளில் பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. ஆனால் மகளிர் பாதுகாப்பு என்ற பெயரில் கல்லூரி நிர்வாகம் எதேச்சதிகாரமாக புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க முயற்சிப்பதாக மருத்துவ மாணவர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு நாளை முதல் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்குகிறது. ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் பகுதிகளிலிருந்து சில மணி நேர பயண தொலைவிலேயே இலங்கை அமைந்திருந்தாலும் இரு நாடுகளிடையே வான்வழி போக்குவரத்து தவிர கடல் வழி பயணிகள் போக்குவரத்து இல்லாத நிலையே உள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன்துறை வரை செல்லும் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. ஆனால் மோசமான பருவநிலை மற்றும் குறைந்த பயணிகள் வருகை ஆகிய காரணங்களால் சில நாட்களிலேயே அது நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து சேவை நாளை முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அந்தமானிலிருந்து சிவகங்கை என்ற பெயரிலான அதிநவீன சொகுசு கப்பல் கடந்த வாரம் நாகை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு வெள்ளோட்டமாக காங்கேசன்துறை வரை சென்று வந்தது. இந்த கப்பல் சேவை நாளை காலை 10 மணிக்கு நாகையில் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து தினமும் நாகையில் காலை 10 மணிக்கும் காங்கேசன்துறையில் பிற்பகல் 2 மணிக்கும் கப்பல் புறப்படும். கப்பலில் சாதாரண வகுப்பு கட்டணமாக 5000 ரூபாயும், பிரீமியம் வகை இருக்கைக்கு 8000ம் ஜிஎஸ்டியுடன் கூடிய கட்டணமாக வசூலிக்கப்படும். பயணிகள் 60 கிலோ எடை வரை பொருட்களை எடுத்துச் செல்லலாம். கப்பலில் பயணிகளுக்கு தேவையான குடிநீர், உணவு, அவசர உதவிக்கான மருந்துகள் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாகை காங்கேசன்துறை பயணிகள் கப்பல் சேவைக்கான முன்பதிவு நேற்றிரவு முதல் நடைபெற்று வருகிறது. இனி வருவது செய்தி துளிகள். டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக மார்ச் மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்த போதிலும் சிபிஐயின் வழக்கில் தொடர்ந்து சிறையில் இருந்து வருகிறார். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் தர மறுத்த உச்சநீதிமன்றம் சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.
கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 19,500 கன அடியாக குறைந்துள்ளது. கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 5,000 கன அடி நீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 14,500 கன அடி நீரும் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகாவில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நெடுஞ்சாலைத்துறை உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 180 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 10 பேருக்கு நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி கழகத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள 16 விடுதி கட்டடங்கள், 14 பள்ளி கட்டடங்கள் மற்றும் 28 சமுதாய கூடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் திட்டத்தின் கீழ் 24 பேருக்கு பணி நியமனம் வழங்கி 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்தில் அவர்கள் தேவாரம், திருவாசகம் பாடி மரியாதை செலுத்தினர். அர்ச்சகர் நியமனத்திற்காக பெரும் முயற்சி எடுத்த சமூக நீதி காவலரான முத்தமிழறிஞர் கலைஞரை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தியதாக அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தினர் தெரிவித்தனர். கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி பகுதிகளில் அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இருவழிஞ்சி புழாவில் கேரள தீயணைப்புத்துறை மீட்பு பணிக்காக அமைத்த தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஓராண்டுக்கு மேல் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை வரும் 20ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அவரது ஜாமீன் மனு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தபோது இன்று தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறை கால அவகாசம் கோரியது. இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி அம்மாநில சட்டப்பேரவையில் திமுக சார்பில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் அரசு தீர்மானமாக மாற்றி நிறைவேற்றப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் டெல்லி அழைத்துச் சென்று இந்த ஆண்டிற்குள் மாநில அந்தஸ்தை பெறுவோம் என்றார். முன்னதாக திமுக உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு அவருக்கு மணிமண்டபம் அமைக்கும் எண்ணம் அரசுக்கு உள்ளது என்றார். MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. ஆன்லைன் மூலம் நடைபெறும் இந்த கலந்தாய்வு ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தேர்வு பெறும் மாணவர்கள் 29ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர வேண்டும். 2ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு வரும் 21ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு வெலிங்டன் ராணுவ போர் நினைவு தூணில் தேசிய கொடியை சுற்றி அலங்கரிக்கும் பணியில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராணுவ முகாமில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட உள்ளது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பட்டியலினத்தவரும் பழங்குடியினருக்கும் வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் முறையை அறிமுகம் செய்யப்போவதில்லை என்று அறிவித்துள்ள மத்திய அரசு, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிலும் கிரிமிலேயர் முறையை அகற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாமல் இடையில் திணிக்கப்பட்ட இந்த கிரிமிலேயர் முறையை மத்திய அரசு நினைத்தால் உரிய திருத்தங்கள் மூலம் அகற்ற முடியும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் சமூக நீதி சமத்துவத்திற்கு எதிரான நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சியில் மதிமுக MP திரு துரை வைகோ தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் மதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அரக்கோணம் அடுத்த திருவாலங்காடு, மோசூர் ரயில் நிலையங்கள் இடையே சிக்னல் கோளாறு ஏற்பட்டதால் சென்னையிலிருந்து மைசூர் செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், மைசூரிலிருந்து சென்னை செல்லும் காவிரி எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் 1 மணி நேரம் நடுவழியில் நிறுத்தப்பட்டன. இதனால் அரக்கோணம் சென்னை மார்க்கத்தில் இயக்கப்பட்ட மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் வேலைக்கு செல்வோரும் பயணிகளும் கடும் அவதிக்கு ஆளாகினர்.
குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் அருகே மலைப்பகுதியில் மண் அள்ளுவதை தடுத்து நிறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 வழிச்சாலைக்காக அதிக அளவில் எடுக்கப்படும் மண் மற்றும் கற்களால் மலையை சுற்றியுள்ள 300 குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். நிறைய குடியிருப்புகள் இருக்கு. அந்த குடியிருப்புகள் மேல விளக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த மழை வரும்போது நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. பாறைகளை வெடிவைத்து உடைப்பதால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதுடன் மழை பெய்தால் 6 கிராமங்களில் உள்ள வீடுகள் மீது பாறைகள் உருண்டு விழும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதனை வரும் 28ஆம் தேதி வரையில் சிறையில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் நிதி நிறுவனத்தின் தலைவராக உள்ள அவர் 528 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் நேற்று கைது செய்தனர். அவருக்கு உடந்தையாக இருந்த குணசீலன், மகிமைநாதன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் இன்று சென்னையில் உள்ள முதலீட்டாளர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து மூவரையும் வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 150 புள்ளிகள் உயர்ந்து 79,106 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 5 புள்ளிகள் உயர்ந்து 24,144 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து சவரன் 52,440 ரூபாயாகவும் கிராம் 6,555 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 88 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கனிம வளங்கள் மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கே உள்ளதாக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ராயல்டி தொகையை மத்திய அரசிடமிருந்து முன்தேதியிட்டு வசூலிக்க மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதானியின் நலன்களை பேணுவதில் மின்னல் வேகத்தில் பிரதமர் மோடி செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாடு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.